திசையும் பார்க்கல, தலை குனிஞ்சு இப்படியே போனானா, எந்த பக்கமும் பார்க்காம குனிந்தபடியே போனானா. போனவே ஜானகி நகுவல் என்றே நாணத்தால் சாமி யார பார்த்தவன் கவலைப்படல. ஆனா ஜானகி நகுவாளே என்ன சொன்னா, இப்படி ஒரு துரும்ப எடுத்தா தூக்கி போட்டுட்டே போடா, என் ராமனுக்கு முன்னாடி நீங்க தூக்கிட்டு சமாளின்னு சொன்னாலே. ஜானகி நகுவல் என்றே நாணத்தால் சாம்புகின்றான். ராமனுடைய அழகை பார்க்கிறான். என்ன அழகு ராமன்! ராமனுடைய அழகை பார்த்தவன் நினைச்சானா, ஐயோ மன்மதனுடைய அழகு நம்முடைய அழகுல்லா, இந்த ராமனுடைய அழகுக்கு முன்னாடி நாய் அழகுக்கு சமப்படும். பார்த்தீங்களா, இப்பேற்பட்ட ராமன் இருக்கும்போது சீதை என்ன விரும்புவாளா நினைச்சானா. அப்படி தலையை துங்க போட்டு கீழே அப்படியே குஞ்சு போனானா. வர 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 என்ன ஆச்சா, அவன் உள்ளத்திலிருந்து சீதை தாயார் மறைந்து போனாள். என்ன ஆச்சு, பகை கூடியது, காமம் போயிடுச்சு, பகை கூடிருச்சு. இதான் ராவணன் உயர்ந்த இடம். அப்படி வந்தானா, வந்த உடனே இன்று போய் நாளை வான்னு சொன்ன உடனே கும்பகர்ணனை போய் எழுப்புறாங்க எல்லாரும். அவன் பின்பற்றவே 6 மாசம் தூங்குங்க, 6 மாசம் சாப்பிடுங்க, நம்பி பேசாம கும்பகர்ணனாவே பிறந்தாலும் சௌகரியமா இருக்குன்னு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. பாத்தீங்களா, 2020 நல்லா சாப்பிட்டோம், நல்லா தூங்குறோம். நான்லாம் 20 கிலோ கூடிட்டேன். என்னைய பார்த்தவங்க எல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னாங்க. எங்க அம்மா நல்லா சுண்டக்காவோட நல்லா செஞ்சு கொடுத்தாங்க. ஐயாவோட நான் நல்லா இருந்தோம். நல்லா சாப்பிட வேண்டியது, நல்லா தூங்க வேண்டியது, சரிதானே? அப்படி நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன், நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கேன். அவனை எழுப்புறாங்க. எப்படி எழுப்புறாங்க? உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற திண்டுதான் எழுங்கிறாய் எழுங்கிறாய், கரங்கு போல பிடித்த கால தூத கையிலே உறங்குவாய் உறங்குவாய், இனி தொடர்ந்து உறங்குவாய். அப்பா எந்திரிப்பான அடிச்சு எழுப்புனாங்க. அவன் எந்திரிச்ச ராவணன் வந்த, அவனை பார்த்து பண்ணிட்ட, கும்பிட்டேன். கும்பிட்ட உடனே ராவணன் புதுசா ஒரு காரியம் செஞ்சேன். என்ன பண்ண, இங்க வாப்பா, இங்க வாப்பா, இங்க வாப்பான்னு கூப்பிட்டு உணவு எடுத்து கூட்டி விடுற, மதுவை எடுத்து புகட்டி விடுற, அப்படி போருக்கு போகணும் படைக்கலன்களை எடுத்து கூட்டி விடுற, புதுசா பண்ற. புதுசா வீட்டுல பிள்ளைகளுக்கு பண்ணா என்ன சொல்லுவோம், என்ன ஏதாவது வேலை ஆகணுமா? கேட்குதா இல்லையா? அவன் கேட்கிறான். என்ன தெரியுமா கேட்டான், நான் ஆனதோ நெஞ்சமும் அலையில் கற்குடை ஜானகி துயரிலும் தவிர்ந்ததில்லையோ. ஏன்னா இன்னுமே விடலையான்னா, அவன் திருமகள் அன்னைக்கே சொன்னேன்னா, அவன் கற்புத்தீங்கன்னா அவனை இன்னும் விடலையா? அவனுக்கு கோபம் வந்துவிட்டே போடா, 6 மாசம் சாப்பிடு, 6 மாசத்துக்கு போடா, நான் பார்த்துக்கிறேன் போடாங்க. அண்ணா ஒரு சிறு விண்ணப்பம் அண்ணா, ஒரு நேரம் இந்த போர்ல நான் இறந்து போனா, நான் இறந்து போயிருவேன். அந்த போர்ல நான் இறந்து போயிருவேன். நான் இறந்துட்டேன்னா தயவு செஞ்சு சொல்றேன், அவனை கருத்து கேட்கிறேன், சீதை தாயாரை விட்டுனா, அவன் திருமகள்னா நம்ம குலம் அழிஞ்சு போயிருந்தா, நம்ம 2 பேருக்கு சமபலம். நான் இறந்து போனால் நீ இறந்து போவாய், தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுன்னு சொன்ன உடனே அப்படி போருக்கு போனேன். போருக்கு அழகே அழகு, கையால அடிக்கிற ராமபிரான் அம்பு கொடுக்க கை கீழே விழுக்குது, இந்த கையால் அடிக்கிறார், இந்த கை விழுகுது, காலால் அடிக்கிறார், கால் விழுகுது, வாயால கடிக்கிறார், பாத்தீங்களா, பற்களால கடிக்கிறார். ராமபிரான் பார்த்தார், தோளோடு தோல் நோக்கலின் நாள் பல செல்லுமா. அப்படி பார்த்தாராம். என்னடாமே இப்படி போறேன். பிள்ளைகளா பேசப்படாது, தங்கங்களா பேசப்படாது, சமைத்து பிள்ளைங்க இறைவணக்கம்லாம் அருமையா பாடிருக்கீங்க. பேசாம ஒரு 5 நிமிஷம் மட்டும் கேளுங்க, அப்புறம் நீங்க பேசுங்க, நாங்க எல்லாரும் கேட்க போறோம், சரிதானே? அப்படி தோளோடு தோல் நோக்கலின் நாள்பல செல்லுமாம். அப்படி போயிட்டானா. பார்த்தோம்னா ராமன் சொன்னாரா, ஏப்பா இது யாருப்பான்னு கேட்டாரா. கேட்டதுக்கு விபீஷணன் சொன்னானா, என்னுடைய அண்ணன் ரொம்ப நல்லவன், 2 தடவை சொன்ன சீதை தாயாரை விட்டுன்னு அவன் கேட்கலன்னு சொன்ன உடனே நல்லவனா இருந்தா அவன் நம்ம டீம்ல தான் பார்க்கணும், அவனை போய் கூட்டிட்டு வாங்க சொன்னாரு. இவன் போன உடனே கும்பகர்ணன் என்ன தெரியுமா சொன்னானே, இல்லடா ராவணே எனக்கு சோறு போட்டான்டா, செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக என்ன தெரியுமா நான் பண்ணணும், நான் உடம்ப வளர்த்தேன்டா, சாதல் எனக்கு தக்கது. ஆனா நீ யாரு தெரியுமா, நீ அறிவை வளர்த்தாய், ராமனோடு சேர்தல் உனக்கு தக்கது. பார்த்தீங்களா பார்த்தீங்களா, சாதல் எப்படி பேசுறா பார்த்தீங்களா, சாதல் எனக்கு தக்கதுடா, எனக்கு சோறு போட்டான்டா அப்படின்னு சொன்னவன் சொன்ன, அப்பா அம்பிட்ட நெஞ்சோடு கும்பிட்டு வாழேன்னு சொன்னவன், இங்க வாப்பா இங்க வாப்பா வாப்பான்னு கூப்பிட்டு விபீஷணனை கூப்பிட்டு கட்டி பிடிச்சுக்கிட்டேன். அழுதவே அப்படி எடுத்த, போடா போயிடு, நீ உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, போயிடு
ஐயா வாங்க, நாச்சியப்பன் ஐயா அவர்கள் அரசு ஐயாவோட படிச்சவங்க, தினந்தோடு வந்திருந்து ராமநாமத்தை பக்தியோட கேட்கிறாங்க. ரொம்ப பெரியவர், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. அப்படி சொன்ன சொன்ன அப்படி ராமபிரான் எடுத்து வில்லை வளைத்து அம்பை தொடுத்தார். மணி 8 வேளைக்கு கும்பகர்ணனுடைய தலை கொய்யப்பட்டது. அடுத்து இந்திரஜித் போருக்கு வந்த இந்திரஜித் இறந்து போன ராவணன் நிலைமை என்ன தெரியுமா? கும்பகர்ணன் இறந்து போன உடனே அவருடைய நெஞ்சத்துக்கு என்னானது? காமம் விலகியது, வீரம் பெருகியது. என்ன நினைச்சானா? யோசிச்சு பாக்குற, உட்கார்ந்து புலம்புற, ஐயோ சீதை மீது கொண்ட ஆசையால் என் தம்பி கரனை இழந்தேன், என் தம்பி கும்பகர்ணனை இழந்தேன், என் தங்கச்சி சூர்பனக அவன் மூக்கும் காலும் அறுபட்டது. நான் என்ன செஞ்ச? ஒண்ணுமே செய்யலையே. ஐயோ இதெல்லாம் தாண்டி என் இலங்கையே எரிந்ததே, நான் ஏதாவது செஞ்சேனா? ஒண்ணுமே செய்யலையே. ஐயோ நான் ஒண்ணுமே செய்யாம விட்டுட்டேனே. இப்ப நான் சீதையை விடலாமா? இப்ப நான் சீதையை விடக்கூடாது. இதுக்கு என்ன தெரியுமா காரணம்? இவ்வளவு நாள் சீதையை விடாததுக்கு காரணம் காமம். அப்ப இப்ப நான் சீதை தாயாரை விடாததுக்கு காரணம் காமம் இல்ல, என் மானம் போயிடும். என் உடலை விட்டாலும் விடுவேன், யாக்கையை விட்டாலும் விடுவேன், சீதையை ஒரு காலம் விடமாட்டேன். போருக்கு வந்த கடும் போர் நிகழ்ந்தது. ராமபிரான் பிரம்மாஸ்திரத்தை எய்ய அவனுடைய உயிரை குடித்தது. பங்குனி அஷ்டமியில முற்றுகை, நவமி பிற்பகல் போர் தொடங்கியது. 7 நாள் யுத்தம். அமாவாசையில ராவணனுக்கு வதம், பிரதமையில இறுதிக்கடன், துடியில விபீஷணனுக்கு முடிசூட்டப்பட்டது. சீதை தாயாருக்கு பரிசோதனை நடத்தப்பட்டது. ராமன் சொன்னார், ஏமா நீ இன்னொருத்தருடைய இடத்துல இத்தனை மாசம் இருந்திருக்கியே, ராமனுக்கு தெரியாதா? தெரியும், ஆனா மக்களுக்கு தெரியணும். சீதையை பத்தி யாரும் தப்பா சொல்லக்கூடாது. இலக்குமனை பார்த்து கண்ணை காட்டினார். அவன் தீ முட்டை தாயார் இறங்கும் முன்னாடி அழுதா. இந்த ஆஞ்சநேயன் வந்தானே, ராம 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 ராமன் ராமத்தை சொன்னானே, அப்ப இந்த ஆஞ்சநேயன் பொய்யா? கேட்டா கேட்டவன் இறங்கின உடனே அக்னி பகவான் கொதிச்செடுத்து வந்தார். ஐயோ இவருடைய கற்பத்தை என்னை சுடுகிறது வந்தார். பார்த்தீங்களா? அதான் சீதை தாயார். இதெல்லாம் சீதை தாயார் மாதிரி உயர்ந்த உத்தமி எல்லாரும். அப்படி சீதை தாயார் வந்தாலா? ராமபிரான் ஏற்றுக்கொண்டார். பிரம்மன் வந்தார், தசரதன் வந்தார். தசரதன் இப்படிப்பட்டவன் வந்தோன்னு சொல்லுவேன், 2 வரம் கேளுன்னு சொன்னேன். இதனாலதான் இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு. அவனுக்கு வாயால் கெட்டவன் ஒரு பேர் இருக்கா இல்லையா? 2 வரம் கேளுன்னு சொன்ன. நீ தீயல் என்று நீத்தையும் தெய்வம் தாயாகவும் மகன் பரதன் தம்பியாகவும் வரம் தருகின்ற சொன்ன. தந்தேன்னு சொன்னார். தசரதனுக்கு பாக்கியம் கிடைக்கல. நம்ம அந்த நேரம் தான் வந்துருச்சு. ராமனுடைய பட்டாபிஷேக நேரம் தான் வந்துருச்சு. அப்படி தசரதனுக்கு கிடைக்காத பாக்கியம். புஷ்பக விமானம் அயோத்திக்கு புறப்பட்டது. அனைவரும் ராமா நம்ம பட்டாபிஷேகத்தை பார்க்கணும். ராமா அந்த பாருங்க எப்படி உட்கார்ந்துருக்கீங்க எல்லாரும். சேர் இருந்தாலும் சரி, இடம் இருக்கோ இல்லையோ, இருக்கிற இடத்துக்குள்ள நாங்க உட்காருவோம். என்ன ஆசை? ராமனுடைய பட்டாபிஷேகத்தை பார்க்கணும். மக்கள் எல்லாம் அப்படித்தான் ஆசைப்பட்டாங்க. நம்ம எல்லாரும் அப்படித்தான், நம்ம எல்லாரும் தான் போய் பார்த்துட்டு போக கொடுத்த அயோத்தியில அந்த பலனாட்ட நீ பாதிசி மடத்துல ராமன் பட்டாபிஷேகத்தை பார்க்க போறோம். புஷ்ப விமானம் கிளம்பு போகுது. எல்லாரும் ஏறிட்டா, அத்தனை பேரும் ஏறிட்டா. யாருமே தெரியுமா? புஷ்ப விமானம் விபீஷணனோடது. அவன் சொன்னா, டே விமானமே நின்றுட்டா, நான் கீழே நிக்கிறேன்டா, எனக்கு எவனாவது இடம் கொடுக்கடான்னு சொன்னேன். இந்த பாத்தியெல்லாம் அதுல சொல்லிச்சு, இந்த பிளாக் கேட்ல தொங்கிட்டு வர்றான் பார்த்தீங்களா, தொங்கிட்டே வாடாந்துச்சு. அப்படி தொங்கிட்டு வர்றா. சீதை தாயார் வர்றா. இந்த குரங்கெல்லாம் சீதை தாயாரை பார்த்துட்டாங்க. ஆஹா என்ன அழகு, என்ன அழகு, திருமலை என்ன அழகா இருக்கு. ஆனா ஒரே ஒரு குறை. என்ன குறை தெரியுமா? இந்த சாஸ்திரத்துக்கு ஒரு சின்ன வால் இல்லையே, அது பிரச்சனை. அதுக்கு அப்படி அனைவரும் புறப்பட்டார்கள். ராமனுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன ராமன்? சாப்பாட்டு ராமன். என்ன சொன்னான் பரதன்? 14 வருடங்கள் கழிந்து பஞ்சமி திதி சூரியன் மறைவதற்குள் ராமன் வரலைன்னா நான் தீமூட்டி இறந்து போவேன்னு சொன்னாரா? இப்ப 14 ஆண்டுகள் கழிஞ்சிருச்சு. பஞ்சமி திதி வந்துருச்சு. சூரியன் மறைய போற. நம்மால் என்ன பண்றார்? நல்லா சாப்பிட்டு இருக்கார். பரத்வாஜர் விருந்து, அருமையான விருந்து, நல்லா சாப்பிட்டு இருந்தாராம். அப்ப ஆஞ்சநேயனை பார்த்து கணையாளியை கொடுத்து, அப்பா போப்பா போய் நீ பரதத்தை ராமாயணத்தை சொல்லி பரதனை காப்பாற்றுன்னு சொன்ன உடனே அப்படி 3 முறை வலம் வந்துட்டார். விழுக போறான் பரதன். கோசலை தாயார் பார்த்து கண்ணீர் விட்டு அழுக சொன்னாராம். ஏண்டா கோடி ராமன் கூட உனக்கு ஈடாக மாட்டாங்களா? எப்படிப்பட்டவன்டா நீ? எந்த பிள்ளடான்? தாயார் அழுதாளா. அப்படி வந்து குதிக்கிற ஆஞ்சநேயன். ஐயன் வந்தனன் ஆரியன் வந்தனன், ஐயன் வந்தனன் ஆரியன் வந்தனன், ஐயன் வந்தனன் ஆரியன் வந்தனன், ஐயன் வந்தனன் ஆரியன் வந்தனன் வந்து குதிச்சவன் பரதனுடைய திருவடியை கொண்டு வணங்கி என்ன பண்ணானா? கடையாளியை எடுத்து கொடுத்து அடியன் ராமன் சொல்லி ராமாயணம் முழுவதையும் சொன்னானா.